Hello students, welcome to AA Max. இன்னைக்கு 9th standard Max Algebra exercise 3.3 பார்க்கலாம். சரிங்களா? Page number 96ல இருக்கு. Okay? So first question பாருங்க. Check whether P of X is a multiple of G of X or not. அதாவது வந்து G of X வந்து P of X உடைய மல்டிபிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நமக்கு இதை ரெண்டையுமே சால்வ் பண்ணி நமக்கு வர ஆன்சர் வந்து 0வாக இருந்தது அப்படின்னா மல்டிபிள். அதர்வைஸ் வேறு ஏதாவது நம்பர்ஸ் 1, 2, 3 அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து நாட் மல்டிபிள். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ 0 வந்தால் மல்டிபிள், நம்பர்ஸ் ஏதாவது வந்ததுன்னா நாட் மல்டிபிள். அவ்வளோதான். ஓகேவா? நம்ம இந்த சம்மை இப்போ சால்வ் பண்ணிடலாமா? ஸோ பாருங்கள், P of X, G of Xன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த G of Xல தானே நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம வந்து P of X வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ நம்ம பண்ணிடலாமா? அப்போ G of X is equal to X minus 2. ஸோ X minus 2 is equal to 0. ஸோ X is equal to இங்கே -2 வந்து நமக்கு இங்கே என்னவாகும்? +2 ஆகும். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணுவோம்? P of Xல வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பண்ணிடலாமா? அப்போது P of X is equal to x cube minus 5x square plus 4x minus 3. ஓகே? ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன பண்ணிடணும்? எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கங்கெல்லாம் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இங்கே எக்ஸ் இருக்குது, அப்போ 2 the whole cube minus 5. இங்கே எக்ஸ் இருக்குது, 2 the whole square, 4 2 minus 3. அவ்வளோதான். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? ஸோ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணி போட்டணும். ஓகேங்களா? ஸோ 2 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 2s are 4, 4 2s are என்ன நமக்கு 8 மைனஸ் இந்த 5 அப்படியே வருமா? ஸோ இந்த 2 வந்து நம்ம 2 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 2 2s are நமக்கு என்ன 4. ஸோ 5 into 4 ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன 4 2s are 8 மைனஸ் 3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 8 அப்படியே வந்துட்டு ஸோ இந்த 5 4s are என்ன நமக்கு 20 ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்குது 8 மைனஸ் 3. ஓகேவா? 8லேருந்து 20 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 12. பிகாஸ் இங்கே வந்து மைனஸ் ஏன் வந்திருக்கு அப்படின்னா இங்கே பிக் நம்பருடைய சிம்பிள் நமக்கு என்ன மைனஸ். ஸோ -12 ப்ளஸ் இந்த 8லேருந்து 3 வந்து நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 5. ஓகேவா? ஸோ 12லேருந்து 5 வந்து நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர்? -7. அப்போது P of Xோட ஆன்சர் நமக்கு என்ன? -7. ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே ஆன்சர் என்ன வந்திருக்கு? நம்பர்ஸில் வந்திருக்கு. ஸோ அப்போ இது வந்து நமக்கு என்ன? நாட் எ மல்டிபிள். ஸோ இதுக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதணும் இல்லையா? 0ல் வந்தால் தான் மல்டிபிள். ஸோ இங்கே நம்பர்ஸில் வந்திருக்கு. அப்போ இது வந்து நமக்கு என்ன? நாட் எ மல்டிபிள். ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம். P of X is not a multiple of G of X அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட் எழுதிடணும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் சம் பார்க்கலாமா? By remainder theorem, find a remainder when P of X is divided by G of X where அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கீழே வந்து 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 பாலினோமியல் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து டிவைட் பண்ணி நம்ம வந்து ரிமைண்டர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், நான் இதை வந்து P of X, G of Xன்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? ஸோ அப்போ G of X எடுப்போம் இல்லையா? ஸோ G of Xல x plus 1 is equal to 0ன்னு போடுவோம். ஸோ x is equal to இங்கே +1 வந்து நமக்கு இங்கே என்னவாகும்? -1 ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம்? P of Xல வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ பண்ணிடலாமா? அப்போ P of X is equal to x cube 2x square minus 4x minus 1. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ் வர இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணணும்? -1ன்னு போடணும். ஓகேவா? அப்போ -1 cube minus 2 இங்கே எக்ஸ் வந்திருக்கு இல்லையா? ஸோ -1 square minus 4. ஸோ இங்கே எக்ஸ் வந்திருக்கு -1 -1. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து -1 வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? 3 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 3 டைம்ஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? -1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 இந்த 1 வந்து நம்ம 2 டைம்ஸ் பண்ணாலும் நமக்கு 1 தான். ஸோ 1 அப்போ 2 1s are நமக்கு என்ன? 2. ஓகேவா? -2 பெரிய நம்பருடைய சிம்பிள். நெக்ஸ்ட்டு 4 1s are நமக்கு என்ன? 4. ஸோ மைனஸ் நமக்கு என்ன? ப்ளஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? -1. சரி, அடுத்தது
இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த -1 இந்த -2 + 4 -1 இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும் ஓகேவா. ஸோ -1 -2 வந்து நம்ம என்ன பண்ணுவோம் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அப்போது 3 இங்கே என்ன வரும் மைனஸ் சிம்பிள் வரும். நெக்ஸ்ட் ப்ளஸ் 4லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 3. ஸோ இப்போ 3லேருந்து 3 நமக்கு வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 0. ஸோ அப்போது நம்மளுடைய ஆன்சர் என்ன ரிமைண்டர் வந்து நமக்கு 0 அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா. P of x is equal to 4x cube minus 12x square plus 14x minus 3. G of x is equal to 2x minus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ எடுக்கலாமா. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம எது எடுப்போம் G of x எடுப்போம். ஸோ நமக்கு 2x minus 1 0 ஓகேங்களா. ஸோ 2x இங்கே இருக்குமா இங்கே -1 நமக்கு இங்கே என்னவாகும் +1 ஆகும். ஸோ எக்ஸ் இங்கே இருக்குமா 1 இங்கே வந்துடும் 2 வந்து நமக்கு என்ன வந்துடும் டிவைடடில் வந்திருக்கும். ஸோ அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன 1/2. ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம் P of xல வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம் பண்ணிடலாமா. அப்போ P of x is equal to 4x cube 12x square 14x minus 3. ஸோ எக்ஸ் வர இடத்துல எல்லாம் நம்ம வந்து இந்த எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஓகேங்களா. அப்போ 4 எக்ஸில் வந்து 1/2 மைனஸ் கியூப் 12 எக்ஸில் வந்து 1/2 இந்த ஸ்கொயர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 14 எக்ஸில் வந்து 1/2 மைனஸ் 3 ஓகேவா. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இந்த 4 அப்படியே வரும் 1 வந்து நம்ம 3 டைம்ஸ் பண்ணோம்னா நமக்கு 1 தான் 1 1s are 1 1 1s are 1 தான் ஓகேவா. நெக்ஸ்ட்டு டிவைடட் 2 வந்து 3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ 2 2s are 4 4 2s are என்ன 8 அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 12 அப்படியே போட்டாச்சு. இந்த 1 வந்து நம்ம 2 டைம்ஸ் பண்ணுறோம். ஸோ 1 1s are நமக்கு எவ்வளோ 1 தான். ஸோ டிவைடட் பை 2 வந்து 2 டைம்ஸ் பண்ணும்போது 2 2s are நமக்கு என்ன 4 அவ்வளோதான் ஓகேவா. நெக்ஸ்ட் 14 ஸோ இங்கே எதுவுமே இல்லாதனால நம்ம அப்படியே 1/2 அப்படியே கொண்டு வந்துட்டோம் மைனஸ் 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இதை கேன்சல் கொடுக்கலாம் இல்லையா. ஸோ நமக்கு எப்படி பண்ணலாம் 1 4s are 4 2 4s are நமக்கு என்ன 8 அதே மாதிரி 1 4s are 4 3 4s are நமக்கு என்ன 12 அதே மாதிரி 1 2s are 2 7 2s are நமக்கு என்ன 14 அவ்வளோதான். எல்லாத்தையுமே கேன்சல் கொடுத்து நம்ம வந்து கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எழுதலாமா. அப்போ 1/2 மைனஸ் இங்கே என்ன இருக்கும் 3 இருக்கா. ஸோ 3 தானே இருக்குது. ஸோ 3 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து 7 இருக்குது. நெக்ஸ்ட்டு -3 ஓகேவா. ஸோ இப்போ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா 1/2 minus 3 plus 7 minus 3 ஓகேவா. ஸோ 1/2 -3லேருந்து +7 வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 4 பெரிய நம்பரோட சிம்பிள் 4 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது -3 இருக்குது ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க 1/2 ப்ளஸ் 4லேருந்து 3 நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் 1. ஸோ ஓகேவா. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணணும். இங்கே வந்து 1 இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து டிவைடடில் 1 இருக்கிறதா நம்ம மீன் பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் பண்ணிடலாமா. ஸோ இந்த 1ஓட இந்த 1 வந்து சப்ட்ராக்ட் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 2ஓட இந்த 1 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும் பண்ணிடலாமா. அப்போ 1 1s are எவ்வளோ நமக்கு 1 ப்ளஸ் 2 1s are எவ்வளோ 2 டிவைடட் பை 2 1s are எவ்வளோ கீழே பார்க்கணும் இல்லையா 2 1s are எவ்வளோ நமக்கு 2 ஓகேவா. ஸோ இப்போ 1ஐயும் 2ஐயும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 3 டிவைடட் பை 2 ஓகேவா. ஸோ நம்மளோட ரிமைண்டர் என்ன இந்த கொஸ்டினோட ரிமைண்டர் என்ன 3/2 அவ்வளோதான் ஓகேவா. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. P of x is equal to x cube minus 3x square plus 4x plus 50. G of x is equal to x minus 3. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ G of x தானே நமக்கு எக்ஸு. அப்போ x minus 3 is equal to 0. x is equal to இங்கே -3 நமக்கு இங்கே என்னவாகும் +3 ஆகும். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம P of xல சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ P of x is equal to x cube minus 3x square 4x plus 50 ஓகேவா. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன நமக்கு 3. ஸோ இப்போ எக்ஸ் வர இடத்துலலாம் நம்ம 3 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ 3 power of 2 plus 4 இங்கே எக்ஸ் இருக்குது 3 plus 50 ஓகேவா. ஸோ 3ஐ வந்து நம்ம 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 3s are 9 9 3s are நமக்கு என்ன 27 மைனஸ் ஸோ 3 இருக்கா
அந்த 3 அப்படியே கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 3 வந்து 2 டைம்ஸ் பண்ணணும். அப்போ 3 3s நமக்கு என்ன 9. ஸோ அப்போது இன்ட்டு 9 போட்டுக்கலாமா, ப்ளஸ் 4 3s எவ்வளோ நமக்கு 12. நெக்ஸ்ட் என்ன இருக்குது 50. ஓகேவா, ஸோ இதை சால்வ் பண்ணலாம். 27 மைனஸ் 9 3s நமக்கு எவ்வளோ 27 ப்ளஸ் 12 ப்ளஸ் 50. ஓகேவா, ஸோ 27லேருந்து 27 நமக்கு போச்சுன்னா நமக்கு என்ன 0 ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்குது 12 ப்ளஸ் 50. ஸோ 12யும் 50யும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் 62. ஸோ P of X வந்து நமக்கு என்ன 62. அப்போது ஸோ நம்மளோட ரிமைண்டர் என்ன ஆன்சர் வரும் 62 அப்படின்ட்டு வரும். ஓகேவா, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாமா. Find the remainder when 3x cube minus 4x square plus 7x minus 5 is divided by x plus 3. ஸோ இங்கே வந்து 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த q of xல இந்த p of xை வந்து நம்ம டிவைட் கொடுத்துட்டு நம்மளுடைய ரிமைண்டர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஃபைனலாக ரிமைண்டர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாமா. So P of x is equal to 3x cube minus 4x square plus 7x minus 5. Q of x is equal to x plus 3 எடுத்துருக்கோம். ஓகேங்களா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் 3 நமக்கு இங்கே என்னவாகும் மைனஸ் 3 ஆகும். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம் P of xல சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. ஸோ இப்போ P of x is equal to 3x cube minus 4x square 7x minus 5. ஓகேவா, ஸோ இந்த எக்ஸ் வர இடத்துலலாம் நம்ம இந்த மைனஸ் 3யை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 3 மைனஸ் 3 இந்த கியூப் வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் 4 மைனஸ் 3 பவரில் 2 வரும் ப்ளஸ் 7 எக்ஸில் மைனஸ் 3 நெக்ஸ்ட் என்ன இருக்குது மைனஸ் 5. ஓகேவா, நெக்ஸ்ட் ஸோ 3 இன்ட்டு 3யை வந்து மைனஸ் 3யை நம்ம 3 டைம்ஸ் என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 3 3s are 9 9 3s are நமக்கு என்ன 27. ஸோ மைனஸ் 27. ஓகேவா, ஸோ மைனஸ் 4 இங்கே என்ன வரும் 3யை வந்து நம்ம 2 டைம்ஸ் பண்ணுற மாதிரி வரும். அப்போ 3 3s are நமக்கு என்ன 9 ப்ளஸ். ஓகேவா, மைனஸ் மைனஸ் ப்ளஸ். நெக்ஸ்ட் 7 7 3s are நமக்கு என்ன 21. ஓகேவா, ஸோ மைனஸ் 21. நெக்ஸ்ட் என்ன இருக்குது மைனஸ் 5. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 27ஐயும் 3யை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் மைனஸ் 21. பெரிய நம்பரோட சிம்பிள் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 9 4s are நமக்கு என்ன 36. நெக்ஸ்ட்டு மைனஸ் 21 மைனஸ் 5. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இந்த மைனஸையும் என்ன பண்ணணும் பார்க்கணும். ஓகேவா, இப்போ 81 36ஐயும் நம்ம ஆட் பண்ணோம்னா 117 மைனஸ் சிம்பிள் வரும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டு மைனஸ் சிம்பிள் போட்டுடணும். அதே மாதிரி இது என்ன பண்ணணும் இங்கேயும் மைனஸ் இருக்குது இங்கேயும் மைனஸ் ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடணும். அப்போ 21ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் 26 மைனஸ் சிம்பிள். ஓகேவா, ஸோ இந்த 117ஐயும் இந்த 26ஐயும் நம்ம என்ன பண்ணணும் இப்போது ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிடலாமா. அப்போ 117 26. ஸோ 7ம் 6ம் நமக்கு என்ன ஆன்சர் 13. அப்போ 1 2 2 4 2 2 நமக்கு 4. அப்போ 1 பேலன்ஸ் 1. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன மைனஸ் 143. ஸோ இந்த தேர்ட் கொஸ்டினோட ரிமைண்டர் என்ன நமக்கு மைனஸ் 143. அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. ஃபோர்த் சம்மு பாருங்கள். What is the remainder when x power of 2018 plus 2018 is divided by x minus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு P of x வந்து இதை எடுத்துக்கணும் Q of x இதை எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து இதை நம்ம டிவைட் பண்ணால் நம்மளோட ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாமா. ஸோ நான் இங்கே கொஸ்டின் எழுதியிருக்கேன். ஓகேவா, ஸோ P of x வந்து x 2018 ப்ளஸ் 2018 G of x வந்து x மைனஸ் 1. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸோட வேல்யூ வந்து பார்ப்போம். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு எது G of x தானே. ஸோ x minus 1 0. ஸோ x is equal to இங்கே minus 1 வந்து நமக்கு இங்கே என்னவாகும் ப்ளஸ் 1 ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம் P of xல வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு P of x என்ன இருக்குது x பவர் ஆஃப் 2018 ப்ளஸ் 2018 இருக்குது. ஓகேவா, ஸோ இங்கே x வர இடத்துல நம்ம என்ன பண்ணணும் 1 போடணும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டாச்சு. ஸோ பவரில் 2018. ஓகேவா,
ப்ளஸ் 2018 போட்டாச்சு. ஸோ 1க்கு மேலே நமக்கு 2018 இருக்குது. ஸோ நம்ம 1 வந்து 2018 டைம்ஸ் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன தான் ஆன்சர்? 1 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 2018. ஸோ 1ஐயும் 2018 நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளோட ஆன்சர் என்ன? 2019. ஸோ நமக்கு இந்த கொஸ்டினோட ரிமைண்டர் என்ன? 2019. அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? 5th சம்மு. 5th sum பாருங்க. For what value of k is the polynomial? P of x is equal to 2x cube minus kx square plus 3x plus 10 exactly divisible by x minus 2. So P of x வந்து நமக்கு இது q of x வந்து இந்த x minus 2. ஸோ நமக்கு இங்கே புதுசாக என்ன கேட்டிருக்காங்க? k உடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணிடலாமா இந்த சம்மை? ஸோ p of x எழுதியாச்சு, q of x x minus 2 எழுதியாச்சு. நம்ம வந்து k ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? k ஓட வேல்யூ எதில் இருக்குது பாருங்கள்? p of xல தான் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா g of xல x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? அப்போது g of x minus 2 is equal to 0. அப்போ x இங்கே வந்ததுன்னா minus 2 நமக்கு இந்த பக்கம் வரும்போது என்னவாகும்? plus 2 ஆகும். ஸோ இப்போ இந்த x ஓட வேல்யூ நம்ம p of xல வந்து சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? அப்போ p of x is equal to 2x cube minus kx square plus 3x plus 10. ஓகே, ஸோ இப்போ இங்கே கேயோட வேல்யூ கேட்டிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்னா இஸ் ஈக்குவல் டு 0 நீங்கள் போடணும். பிகாஸ் நம்ம கேவை இந்த பக்கம் கொண்டு வந்தால் தானே ஆன்சரை நம்ம வந்து கேயோட வேல்யூ வந்து நம்ம இந்த பக்கம் ரைட் சைட் கொண்டு வர முடியும். அதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? அப்போ 2 எக்ஸுக்கு என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ கியூப் மைனஸ் கே 2 இங்கே 2 இருக்குது. ஓகேவா? 3 இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம்? 2 போடுறோம். அப்போ 10 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இதை வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ 2 வந்து 3 டைம்ஸ் போட்டால் 2 2s are 4 4 2s are எவ்வளோ நமக்கு? 8 மைனஸ் கே 2 2s are 2 வந்து 2 டைம்ஸ் போடும். அப்போ 2 2s are நமக்கு என்ன? 4. ஓகேவா? நெக்ஸ்ட் 3 2s are எவ்வளோ? 6. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 10 இஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் 8 2s are எவ்வளோ நமக்கு? 16 மைனஸ் இந்த k4 அப்படியே வரும். இந்த 6ஐயும் 10ஐயும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர்? 16. ஸோ 0. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கணும். 16 வந்து நமக்கு என்னவா இருக்குது? ப்ளஸில் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிடலாமா? ஸோ 16ஐயும் ஆட் பண்ண நமக்கு என்ன ஆன்சர்? 32. ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? மைனஸ் k4 இருக்குது இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 32வை நம்ம இந்த பக்கம் கொண்டு வரணும். அப்போது மைனஸ் k4 இஸ் ஈக்குவல் டு இந்த 32 இங்கே ப்ளஸில் இருக்கிறது நமக்கு இங்கே என்னவாகும்? மைனஸ் ஆகும். ஸோ இந்த மைனஸ்க்கும் நம்ம என்ன பண்ணிடலாம்? கேன்சல் கொடுத்துடலாம். அப்போது k இங்கே வச்சுட்டு இந்த 32 இங்கே 4 இருக்கு இல்லையா? அதை வந்து நம்ம டிவைடரில் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? அப்போது நம்ம வந்து 4ல் கேன்சல் பண்ணால் நம்மளோட என்ன ஆன்சர்? 8 4s are நமக்கு என்ன? 32. ஸோ இப்போ கேயோட வேல்யூ என்ன நமக்கு? ரிமைண்டர் 8. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். இந்த கேயோட வேல்யூ அப்படின்னு கேட்கறதுனால நம்ம வந்து கேவை இந்த பக்கம் வச்சுட்டு இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருக்கோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 6th சம் பார்க்கலாமா? பாருங்க. இஃப் 2 polynomials 2x cube plus ax square plus 4x minus 12 and x cube plus x square minus 2x plus a leave the same. அதாவது வந்து 2 polynomials கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா கீழே லைன் பாருங்கள். ரிமைண்டர் when divided by x minus 3 find the value of a and also find the remainder. ஸோ 2 polynomials கொடுத்துட்டாங்க. இது வந்து நமக்கு p of x, q of x என்ன வரும் நமக்கு? x minus 3. இதை வந்து நம்ம இதை வச்சு டிவைட் பண்ணிடுறோம். இதில் என்ன நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஏவை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இதுலேயும் ஏ இருக்குது, இதுலேயும் ஏ இருக்குது. ஸோ ஏவோட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு ரிமைண்டரை நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாமா? 6th சம்மை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து p of x வந்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து q of x எழுதியாச்சு. ஓகேவா? நம்ம g of x நம்ம என்ன எடுத்துக்கலாம்? அந்த x minus 3 எடுத்துக்கலாமா? ஓகே. நமக்கு என்னென்னலாம் கேட்டிருந்தாங்க? ஏவோட வேல்யூவும் ரிமைண்டரும் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து
ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்களா? ஸோ எக்ஸ் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் தானே நமக்கு எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸ் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 3 நமக்கு இங்கே என்ன ஆகும்? ப்ளஸ் 3யா ஆகும். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும்? இந்த பி ஆஃப் எக்ஸ்லேயும் கியூ ஆஃப் எக்ஸ்லேயும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் கொண்டு வரணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம பி ஆஃப் எக்ஸில் பண்ணிடலாமா? ஸோ நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? பி ஆஃப் எக்ஸ் வந்து நான் எழுதியிருக்கேன். நம்ம எக்ஸோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ 2 எக்ஸ் இங்கே என்ன இருக்குது? 3 இருக்கா? ஸோ க்யூப் ஏ இங்கே எக்ஸ் இருக்கா? ஸோ இப்போ 3 போடணுமா? ஸ்கொயர் 4xக்கு 3 போடணும் மைனஸ் 12. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 2 அப்படியே இருக்கும். இந்த 3யை வந்து நம்ம 3 டைம்ஸ் பண்ணோம்னா 3 3s are 9, 9 3s are நமக்கு என்ன? 27. ஓகேவா? ப்ளஸ் இந்த ஏ அப்படியே இருக்கும். 3யை வந்து நம்ம 2 டைம்ஸ் பண்ணோம்னா 3 3s are நமக்கு என்ன? 9. ஓகேவா? ப்ளஸ் 4 3s are எவ்வளோ நமக்கு? 12 மைனஸ் இங்கே மைனஸ் 12 இருக்குது பேலன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 2யும் 27யும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 54 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 9ம் ஏவும் இருக்குது. ஸோ 9ம் ஏவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர்? 9a. ஓகேவா? இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு 12 இருக்குது 12 இருக்குது. ஸோ மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணால் 12 12 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன தான் ஆன்சர்? 0 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நம்ம டைரெக்டாகவே கேன்சல் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்மளுடைய பி ஆஃப் எக்ஸோடைய ஆன்சர் என்ன? ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கணும். 54 ப்ளஸ் 9a. ஓகேவா? ஸோ பி ஆஃப் எக்ஸுக்கு நம்ம இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து கியூ ஆஃப் எக்ஸுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கியூ ஆஃப் எக்ஸு நீங்கள் போட்டுக்கணும். இது வந்து நமக்கு எல்ஹெச்எஸ், இது வந்து நமக்கு ஆர்ஹெச்எஸ். ஓகேவா? ஸோ கியூ ஆஃப் எக்ஸுக்கு என்ன இருக்குது? எக்ஸு கியூ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் ஏன்னு இருக்கா? ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போது எக்ஸுக்கு 3 பவர் ஆஃப் 3, 3 பவர் ஆஃப் 2, 2 into 3 plus a. ஓகேவா? ஸோ 3யை வந்து நம்ம 3 டைம்ஸ் பண்ணோம்னா 3 3s are 9, 9 3s are 27 ப்ளஸ் இந்த 3யை 2 டைம்ஸ் பண்ணோம்னா 3 3s are நமக்கு 9, 3 2s are 6. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ப்ளஸ் ஏன்னு இருக்குது. நெக்ஸ்ட் இந்த 27யும் 9யும் ஆட் பண்ணிடலாமா? ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 36 மைனஸ் 6 ப்ளஸ் ஏ. ஓகேவா? 36லேருந்து 6 வந்து சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர்? 30. நெக்ஸ்ட்டு ஏ. ஸோ இது நமக்கு என்ன? செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட்டையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, செகண்ட் ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ணியாச்சு? ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அவங்க வந்து ஏவோட வேல்யூவை கேட்டிருக்காங்க இல்லையா? கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? இங்கே பாருங்கள், find the value of a. ஓகேவா? and also find the remainder. a ஓட வேல்யூவும் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ரிமைண்டரும் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ a ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் நம்ம ஒன்றா கொண்டு வரணும். அப்போ 54 ப்ளஸ் 9a இஸ் ஈக்குவல் டு 30 ப்ளஸ் a. ஓகேவா? ஃபஸ்ட்டு செகண்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆல்ஃபபெட்டில் இருக்கிறத தனியாக கொண்டு வரணும், நம்பரில் இருக்கிறத இந்த பக்கம் ரைட் சைட் கொண்டு போடும். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டில் 9a இருக்கா? ஸோ 9a இங்கே ப்ளஸ் ஏ வந்து நமக்கு இங்கே வரும்போது என்னவாகும்? மைனஸ் ஏ ஆகும். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? நம்பர்ஸ் வந்து இந்த பக்கம் ரைட் சைடில். அப்போ 54 மைனஸ் 54, ஏன்னா இங்கே ப்ளஸ் 54 இருக்கிறது நமக்கு இங்கே என்னவாகும்? மைனஸ் 54 ஆகும். அடுத்தது இங்கே என்ன இருக்குது? 30 அப்படியே வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? இதுலேருந்து இதை வந்து செப்ரேட் பண்ணுவீங்களா? ஸோ 9 இங்கே இருக்குது, இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா நம்ம மீன் பண்ணிக்கணும். அப்போ 9லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர்? 8 இந்த ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 54 மைனஸ் 54 ப்ளஸ் 30. ஸோ இதுலேருந்து இதை செப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர்? மைனஸ் 24. ஸோ அப்போ ஏ இங்கே இருக்கும், மைனஸ் 24 டிவைடட் பை இந்த 8 இங்கே வந்துருமா? ஸோ இப்போ இதை கேன்சல் கொடுத்தோம்னா 8 3s are நமக்கு என்ன? 8 3s are 24. அப்போது நம்மளோட ஆன்சர் என்ன? a இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. ஸோ நம்ம ஏயோட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? ரிமைண்டர் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஏவோட வேல்யூவை நம்ம வந்து ரெண்டு பி ஆஃப் எக்ஸு கியூ ஆஃப் எக்ஸ்லையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம்ல, எதாவது ஒன்றுத்தில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ரிமைண்டர் கொண்டு வரணும். ஸோ நான் வந்து செகண்ட் ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போது a இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 நான் வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ 30 ப்ளஸ் ஏ. ஓகே, இது வந்து நமக்கு என்னது? கியூ ஆஃப் எக்ஸ் தானே. ஸோ 30 ப்ளஸ் ஏ.
அப்போது நமக்கு இந்த ஏவோட வேல்யூவில் வந்து நமக்கு -3ன்னு வரும். அப்போ 30 + -3 ஓகேவா. ஸோ 30லேருந்து -3 வந்து சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளோட ஆன்சர் என்ன 27. ஸோ ரிமைண்டர் நமக்கு என்ன 27 தான் நமக்கு ரிமைண்டர் ஓகேவா. ஸோ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, q of x அதாவது ரிமைண்டரும் நமக்கு 27ன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. 7th சம்மு பாருங்க. Determine whether x minus 1 is a factor of the following polynomials அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ x minus 1 வந்து q of x. இங்கே கீழே 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் x³ + 5x² - 10x + 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இதை வச்சு இதை வந்து நம்ம என்ன பண்ணணுமா ஃபேக்டர் பண்ணி நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேக்டர் அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு. ஃபேக்டர் அப்படின்னா 0 வந்தால் ஃபேக்டர், அதாவது ஃபைனல் ஆன்சர். 0 வரல, வேறு ஏதாவது நம்பர் வந்தது அப்படின்னா, நம்பர்ஸ் மீன்ஸ் 1 2 3 அந்த மாதிரி வந்ததுன்னா நமக்கு வந்து அது என்னது நான் ஃபேக்டர், நாட் ஏ ஃபேக்டர் அப்படின்ட்டு எழுதணும் ஓகேவா. ஸோ ஃபேக்டர்னால் ஞாபகம் வச்சுக்கோங்க 0 ஓகேவா. ஸோ இப்போ இதை பண்ணிடலாமா. இப்போ இந்த சம்மை நம்ம ஸோ நான் இங்கே சம் எழுதியிருக்கேன் ஓகேவா. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், எக்ஸோட வேல்யூ எடுப்போமா. எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன q of x தானே. அப்போ இங்கே x - 1 = 0. x = இந்த -1 நமக்கு இங்கே வரும்போது என்னவாகும் ப்ளஸ் ஆகும். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம் p of xல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ பண்ணிடலாமா. ஸோ எக்ஸ் வர இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ 1 போட போகிறோம். 5 × 1^2 10^1 + 4ன்னு போட்டாச்சு ஓகேவா. ஸோ 1 வந்து நம்ம 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 1 தான். நெக்ஸ்ட்டு 5 வந்து போடுறோம். ஸோ 1 நம்ம வந்து 2 டைம்ஸ் பண்ணாலும் நமக்கு 1 தான். ஸோ அப்போ 5 நான் டைரெக்டாக போட்டேன் ஓகேவா. நெக்ஸ்ட்டு 10 1s எவ்வளோ 10. நெக்ஸ்ட்டு 4 + 4. ஸோ இப்போது 1ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 6 மைனஸ் நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது 10 இருக்குது +4 ஓகேவா. ஸோ 6லேருந்து 10 வந்து சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் -4. பிகாஸ் இங்கே பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ் இருக்குது, அதை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த +4. ஸோ இது நம்ம டைரெக்டாகவே கொடுத்துக்கலாம் இல்லையா. +4 -4 அப்போ 4லேருந்து 4 போச்சுன்னு நமக்கு என்ன 0. அப்போது p of xக்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. அப்போது நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதணும், x - 1 is a ஃபேக்டர். ஸோ ஃபேக்டருக்கு நமக்கு என்ன கிடச்சிருக்கு 0ன்னு கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ அப்போ x - 1 is a ஃபேக்டர் அப்படின்ட்டு எழுதணும் ஓகேவா. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா. p of x is equal to x⁴ - 5x² - 5x + 1. q of x is equal to x - 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ q of x தானே. அப்போ x - 1 is equal to 0. x is equal to இங்கே -1 நமக்கு இங்கே என்னவாகும் +1 ஆகும். ஸோ இதில் வந்து இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம p of xல வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. அப்போ p of x is equal to x⁴ 5x² - 5x + 1. ஸோ இந்த xல வந்து நம்ம 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 1⁴ 5 × 1⁴ 5 × 1 + 1 ஓகேவா. 1 4 டைம்ஸ் பண்ணாலும் நமக்கு 1 தான். அதே மாதிரி நான் 5 போடுறேன். 1 வந்து நம்ம 2 டைம்ஸ் பண்ணாலும் 1 தான், நான் டைரெக்டாக இறக்கிட்டேன் ஓகேவா. நெக்ஸ்ட்டு 5 1s என்ன 5. நெக்ஸ்ட்டு +1 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன இந்த இங்கே பாருங்கள், இங்கே +5 இருக்குது அண்ட் தென் இங்கே -5 இருக்குது. ஸோ 5லேருந்து 5 வந்து நம்ம என்ன பண்ணலாம் டைரெக்டாகவே கேன்சல் கொடுத்துக்கலாம் ஓகேவா. அப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன இருக்குது 1 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே +1 இருக்குது. ஸோ 1 ஆட் பண்ணால் நமக்கு என்ன 2. அப்போது p of x உடைய ஆன்சர் என்ன 2ன்னு வந்திருக்கு. ஸோ நமக்கு நம்பரில் வந்திருக்கு ஃபேக்டர். அப்போது இதுக்கு நம்ம எப்படின்னா எழுதுவோம் ஸ்டேட்மெண்ட்டு x - 1 is not a ஃபேக்டர். ஸோ ஏன்னா ஃபேக்டர்னா 0 தானே. இப்போ இங்கே நம்பரில் 2ன்னு தானே வந்திருக்கு. அப்போது x - 1 is not a ஃபேக்டர் அப்படின்ட்டு எழுதுவோம் ஓகேங்களா. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா. ஸோ நெக்ஸ்ட் 8th சம் பார்க்கலாமா. Using factor theorem show that x - 5 is a factor of the polynomial 2x³ - 5x² - 28x + 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து x - 5 வந்து இந்த பாலினாமியலுக்கு ஃபேக்டரா. ஸோ ஃபேக்டர்னா என்ன 0 வந்தால் தானே. ஸோ நம்ம இந்த சம் போட்டு பார்த்துடலாமா. 0 வந்ததுன்னா ஃபேக்டர், 0 வரலைன்னா நாட் எ ஃபேக்டர், அவ்வளோதான் ஓகேவா.
ஸோ P of X எடுத்துக்கிட்டாச்சு, Q of X எடுத்துக்கிட்டாச்சு. Q of X வந்து நமக்கு இங்கே என்ன இருக்குது, X minus 5. இதுதானே நம்ம Xோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ X minus 5 is equal to 0, X is equal to இங்கே என்ன நமக்கு 5, இங்கே minus 5, இங்கே நமக்கு plus 5 ஆயிடுச்சு. ஸோ இந்த Xோட வேல்யூ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ P of Xல வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பண்ணிடலாமா? ஸோ எக்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 5 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 2 into 5 cube, 5 into 5 square, 28 into 5 plus 15. ஓகேவா? ஸோ 2 அப்படியே வச்சுப்போம். 5 வந்து 3 times, 5 5s are எவ்வளோ, 25, 25 5s are என்னது 125. ஓகேவா? மைனஸ் அதே மாதிரி 5 into 5 வந்து 2 times போடுவோமா, அப்போ 5 5s are எவ்வளோ 25 மைனஸ் 25 5s are எவ்வளோ 140 plus 15. ஓகேவா? ஸோ 2 into 125s are 250 minus 5 into 25 5s are 125. ஓகேவா? நெக்ஸ்ட் மைனஸ் 140லிருந்து 15 வந்து சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர், 125. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 250 மைனஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ ரெண்டுத்தையுமே என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போ 125 125 ஆட் பண்ணால் நமக்கு 250, சிம்பிள் வந்து நமக்கு மைனஸ் வரும். ஸோ 250லேருந்து 250 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன, 0 தான். ஸோ அப்போது நமக்கு இந்த கொஸ்டினுக்கு என்ன எழுதணும், இது வந்து ஃபேக்டரில் தான் வந்திருக்கு. அப்போ x minus 5 is a factor of P of X. ஓகேயா? ஏன்னா அவங்க P of X வந்து ஃபேக்டர் தானே கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபேக்டர் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் 9th சம் பார்க்கலாமா? Determine the value of m if x plus 3 is a factor of x cube minus 3x square minus mx plus 24. ஸோ பாருங்கள், இதில் நமக்கு எம்மோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு எம்மோட வேல்யூங்கன்னு கேட்டிருக்காங்க. எம்மோட வேல்யூ பார்க்கணுன்னா நம்ம இந்த பாலினாமியில் இருக்கும் பாருங்கள். ஸோ இங்கே இருக்கா எம். ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணிடலாமா இந்த சம்மை? இப்போது பாருங்கள், P of X எழுதியாச்சு, Q of X எழுதியாச்சு, எம்மோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா. அப்போ Q of X தானே நமக்கு எக்ஸோட வேல்யூ வரும். அப்போ இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே +3, இங்கே நமக்கு என்னவாகும், -3 ஆகும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் 3 நம்ம வந்து P of Xல வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. ஸோ பண்ணிடலாமா. இப்போ அதுக்கு முன்னாடி நமக்கு எம்மோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இந்த பக்கம் போடுவோம் ரைட் சைடில். பிகாஸ் ஏன்னா எம் இந்த பக்கம் கொண்டு வந்தால் தான் எம்மோட வேல்யூவை நம்ம வந்து இந்த பக்கம் கொண்டு வர முடியும். ஓகேவா? லாஸ்ட் சம்மில் கூட பார்த்துருக்கோம். ஸோ இப்போ எக்ஸ்க்கு நம்ம வேல்யூ போட்டுடலாமா. அப்போ -3 the whole cube, 3 minus 3 square minus m minus 3 plus 24 is equal to 0. ஸோ இந்த 3 வந்து இந்த -3 நம்ம 3 டைம்ஸ் பண்ணோம்னா 3 3s are 9, 9 3s are நமக்கு என்ன 27 மைனஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்குது மைனஸ். ஸோ 3 இருக்கா. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 3 வந்து நம்ம 3 டைம்ஸ் பண்ணுவோம். அப்போ 3 3s are 9, 9 3s are என்ன 27. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, எம் இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், 3m வரும். 3 into m 3m மைனஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகேவா? ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்குது 24 is equal to 0. ஓகேவா? ஸோ இந்த 27 நம்ம என்ன பண்ணணும், ஏன்னா மைனஸ் மைனஸ் வந்திருக்கு இல்லையா, ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போகணும். அப்போ 27 ஆட் பண்ணால் 54 ப்ளஸ் 3m அப்படியே வந்துடும், ப்ளஸ் 24ம் அப்படியே வந்துடும், இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்பர்ஸை வந்து நம்ம ஒரு பக்கம் கொண்டு வருவோம். இந்த மாதிரி ஆல்ஃபபெட்டில் இருக்கிறத தனியாக வைப்போம். அப்போ 3m இங்கே வச்சுட்டு இங்கே -54 நமக்கு இங்கே என்னவாகும், +54 ஆகும். இங்கே +24 வந்து நமக்கு இங்கே -24 ஆகும். அப்போ 3m is equal to 54லேருந்து 24 வந்து சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் 30. அப்போது m is equal to 30. இந்த 3 வந்து நமக்கு இங்கே டிவைடடாக வரும். அப்போ கேன்சல் கொடுத்தா நமக்கு என்ன ஆன்சர், 10 3s are 30. அப்போ எம்மோட வேல்யூ என்ன நமக்கு, m is equal to 10. ஸோ 10 தான் நமக்கு என்னது வேல்யூ. ஓகேவா? எம்மோட வேல்யூ. சரி, நெக்ஸ்ட் 10th சம் பார்க்கலாமா. If both x minus 2 and x minus 1/2 are the factors of ax square plus 5x plus b, then show that a is equal to b.
அதாவது நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ரெண்டு கொடுத்துருக்காங்க, ரெண்டு பாலினாமியல் x-2வும் x-1/2வும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வர ஆன்சர் வந்து ஏவும் பியும் நமக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏ இதுலேயே இருக்குது, பியும் இதுலேயே இருக்குது. ஸோ நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு ஆன்சர் வந்து ஏவும் பியும் வந்து நமக்கு சேமாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணிடலாமா இந்த சம்மை? பாருங்கள், p of x வந்து ax² + 5x + bன்னு போட்டிருக்கு. x-2 and x-1/2 are the factors. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் தனியாக. ஓகேவா? ஸோ இப்போ பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை எடுத்துக்கலாம், x-2 எடுத்துக்கலாமா? ஏன்னா எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியணும் இல்லையா? இந்த x-2க்கு வேல்யூ கண்டுபிடிச்சி இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ x-2 = 0. அப்போ x இங்கே -2 நமக்கு இங்கே என்னவாகும்? +2 ஆகும். ஸோ இந்த x = 2 நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? இந்த p of xல பண்ணுவோம். பண்ணிடலாமா? அப்போ p of x = ax² 5x + b. ஸோ x வர இடத்துலலாம் 2 போடலாம். ஓகேவா? 2² 5 into 2 plus b. ஓகேவா? ஸோ a into 2 2s are எவ்வளோ நமக்கு 4. ஓகேவா? நெக்ஸ்ட் 5 2s are எவ்வளோ 10 plus b. ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணணும்? நம்ம 0 சேர்க்கணும். ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா நமக்கு ஏவோட வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல 0 சேர்க்குறோம். ஓகேவா? =0 சேர்க்குறோம். லாஸ்ட் சம்மில் பார்த்தோம் இல்லையா? சரி, ஓகே. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? a into 4 4a ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 10 ப்ளஸ் b = 0ன்னு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? இந்த ஆல்ஃபபெட் இருக்கிறத தனியாக எடுத்துருவோமா? அப்போ 4a ப்ளஸ் b = இங்கே +10 வந்து இங்கே என்னவாகும்? நமக்கு -10 ஆகும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். அதாவது இந்த ஃபேக்டரோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? x-1/2 இருக்குல்ல. ஸோ இது எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பியோட இதுவை கொண்டு வரணும். அதை பார்த்துக்கலாமா? இப்போது பாருங்கள், x -1/2 = 0. ஓகேவா? அப்போ x இந்த -1/2 நமக்கு இந்த பக்கம் வரும்போது நமக்கு என்னவாகும்? +1/2 வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த இந்த எக்ஸோட வேல்யூவை வந்து நம்ம p of xல சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அப்போ p of x = ax² 5x + b. ஓகேவா? ஸோ a இந்த xல 1/2 வந்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ 5 1/2 + b. ஓகேவா? = 0 போடுவீங்க இல்லையா? ஏன்னா இங்கே பியோட வேல்யூ தானே நம்ம பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட் இதில் வந்து ஏவோட வேல்யூ பார்த்தோம், இப்போ பியோட வேல்யூ பார்க்குறோம். அதனால் வந்து நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்? =0ன்னு போடுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன? ஏ இந்த 1 வந்து நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும், 2 டைம்ஸ் பண்ணணும். அப்போ 1 1s are எவ்வளோ நமக்கு? 1 தான். அப்போது டிவைடட் பை இங்கே 2 வந்து நமக்கு மல்டிப்ளை பண்ணால் 2 டைம்ஸு 4. 2 2s are எவ்வளோ? 4. ஓகேவா? ப்ளஸ் அதே மாதிரி இதை பண்ணணும். 5 1s are 5 டிவைடட் பை இந்த 2 போடணும். ப்ளஸ் b = 0. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க? இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ a/4 ப்ளஸ் 5/2 ப்ளஸ் b = 0. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்க்கணும் நமக்கு வந்து ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும் அப்படின்னா நமக்கு டினாமினேட்டர் என்னவாக இருக்கணும்? நமக்கு சேமாக இருக்கணும். பிகாஸ் சேமாக இருந்தால் தானே நம்ம வந்து சம்மை மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். ஆனால் நமக்கு இங்கே என்னவாக இருக்குது? 4 2ன்னு இருக்குது. ஸோ இங்கே பிக்கு கீழே எதுவுமே இல்லைன்னா நமக்கு 1 இருக்கிறதா மெயின் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு 4 2 1ன்னு இருக்குது. ஸோ இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? டினாமினேட்டரை சேமாக கொண்டு வரணும். அதுக்கு பெரிய நம்பர் 4 தானே, அப்போ அதை வரா மாதிரி கொண்டு வரணும். அப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம்? 2 2 போட்டுடலாமா? அப்போ 2 2s are 4 வந்துடும் இல்லையா? அதே மாதிரி இங்கே 4 போட்டுடலாமா? அப்போது a/4 ப்ளஸ் 5 2s are 10, 2 2s are எவ்வளோ? 4 ப்ளஸ் 4 into b 4b டிவைடட் 4 1s are 4 = 0. புரிஞ்சுதா? ஸோ கீழே வந்து டினாமினேட்டரில் நமக்கு சேம் நம்பராக வந்தால் தான் நம்மளால் சம்மை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப் எப்படி பண்ணுவீங்க? இப்போது இந்த 3 4ம் வந்து டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு 4 எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு a + 10 + 4b. ஓகேவா? = 0. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். இப்போ இங்கே 0க்கு கீழே எதுவுமே இல்லைன்னா நமக்கு 1 இருக்கிறதா மெயின் பண்ணிக்கணும். இப்போ க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா?
ஸோ இதோட இதை மல்டிப்ளை பண்ணணும், இதோட இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1ஓட a + 10 + 4bயை மல்டிப்ளை பண்ணணும். இந்த 4 × 0வை என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1ஓட இது எல்லாத்தையுமே பண்ணால் நமக்கு என்ன வரும், அப்படியே தானே வரும். = 0ஓட 4ஐ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன, 0. ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிக்கு இப்போ இந்த ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், தனியாக எடுக்க போகிறோம். நம்பரை வந்து தனியாக எடுக்க போகிறோம். இங்கே +10 இருக்கிறது நமக்கு இங்கே என்னவாகும், -10 ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா. ஸோ அவங்க லாஸ்ட்டாக என்ன கேட்டிருக்காங்க, ஏவும் பியும் வந்து ஈக்குவலா, அதாவது ஏயும் பியும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க, சேமாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதை முதல்ல கொண்டு வரணும். அப்போ 4a + b = -10, a + 4b = -10. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கொண்டு வந்தாச்சு, செகண்ட் ஈக்குவேஷன் கொண்டு வந்தாச்சு. இப்போது இது ரெண்டுத்தையுமே பார்க்கணும். ஸோ -10ம் -10ம் நமக்கு சேமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இது எடுக்க வேண்டியதில்லை. ஸோ இதையும் எடுத்துகிட்டு நமக்கு ஏவும் பியும் வந்து சேமாக இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம சால்வ் பண்ணிடணும், அவ்வளோதான். அப்போ 4a + b = a + 4b. ஓகேவா. ஏவையும் தனியாக எடுத்துக்கலாமா. அப்போ 4a + a = இந்த பியும் இந்த பக்கம் எடுத்துக்கலாம். அப்போது b இந்த 4b இந்த b வந்து இங்கே ப்ளஸ் இருக்கிறது இங்கே நமக்கு என்னவாகும், -bயாக வந்துடும். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஏவை நம்ம இங்கே கொண்டு வரும்போது இங்கே நமக்கு மைனஸாக வரும் இல்லையா. ஸோ அப்போ இங்கே -a, இந்த 4b இங்கே போட்டாச்சு, இந்த b வந்து நமக்கு இங்கே மைனஸில் வந்துருச்சு, அவ்வளோதான். ஓகேவா. ஸோ ஏவையும் இங்கே கொண்டு வந்தாச்சு, பியும் இங்கே கொண்டு வந்தாச்சு. அப்போ இங்கே 4யும் இங்கே எதுவுமே இல்லைன்னா நமக்கு 1 இருக்கிறதா நான் மீன் பண்ணிக்கணும். அப்போ 4லேருந்து 1 வந்து நம்ம மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 3, நெக்ஸ்ட்டு ஏ போட்டுக்கிட்டாச்சு. அதே மாதிரி 4லேருந்து இங்கே எதுவுமே இல்லைன்னா நமக்கு 1 இருக்கிறதா மீன் பண்ணிக்கணும். அப்போ 4லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர், 3. அப்போ b போட்டுக்கிட்டாச்சு. ஸோ அப்போ 3யும் கேன்சல் ஆகிடும். அப்போது a = b. ஸோ எஸ், இது வந்து நமக்கு என்ன, சேமாக தான் இருக்குது. ஏவும் பியும் நமக்கு என்னவா இருக்குது, சேமாக இருக்குது, அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இந்த ஏவையும் கொண்டு வந்தாச்சு, இந்த பியும் ஒரு பக்கமாக கொண்டு வந்து கேன்சல் பண்ணி ஏவும் பியும் வந்து சேம்ன்ட்டு நம்ம சொல்லியாச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. 11th sum பாருங்க. If x - 1 divides by the polynomial kx power of 3 minus 2x square plus 25x minus 26 without remainder, then find the value of k. ஸோ நமக்கு வந்து ரெண்டு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, வேல்யூ கேன்னு கேட்டிருக்காங்க, வேல்யூ ஆஃப் கேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து கே வந்து இந்த பாலினாமியலில் இருக்குது. ஸோ நம்ம வந்து கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா இப்போது. ஸோ நான் இது வந்து p of x, இது வந்து q of x எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ வந்து முதல்ல பார்க்கணும் இல்லையா. ஸோ இதை தானே எடுப்போம். அப்போ x - 1 = 0, x இங்கே -1 நமக்கு இங்கே என்னவாகும், +1 ஆகும். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம வந்து p of xல வந்து என்ன பண்ணுவோம், சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அதை முதல்ல நம்ம பண்ணிடலாமா இப்போது. 25x - 26 என்ன போடுவீங்க, 0 போடுவீங்க. ஏன்னா கேயோட வேல்யூ இந்த பக்கம் இருக்கிறதுனால நம்ம கண்டுபிடிக்கணுன்றதுக்காக நம்ம வந்து = 0ன்னு போடுவோம். ஓகேவா. ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. அப்போ k × 1³ 2 × ஸ்கொயர் 25 × 1 - 26 = 0. ஸோ k தான், 1 3 டைம்ஸ் போட்டாலும் 1 தான். ஸோ அதனால் k அப்படியே டைரெக்டாக இறக்கிக்கிட்டேன். அதே மாதிரி இங்கே 1 2 டைம்ஸ் போட்டாலும் 1 தான். ஸோ அதனால் -2 அப்படியே இறக்கியாச்சு. 25 1s are வந்து நமக்கு 25 - 26 = 0. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு கே 25லேருந்து 2 வந்து சப்ட்ராக்ட் இந்த -2 அப்படியே வரும். இந்த 26லேருந்து 25 வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன, -1. ஏன்னா பெரிய நம்பரோட சிம்பிள் வந்து நமக்கு மைனஸில் இருக்குது. = 0. ஸோ கே மைனஸ் இருக்குது. ஸோ ஆட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மைனஸ் போடுவோம். ஸோ 2ம் 1யும் ஆட் பண்ணால் நமக்கு 3 -3. ஓகேவா. ஸோ 0. ஸோ அப்போ கே வந்து இங்கே -3, கே இங்கே வந்துருச்சா, -3 இங்கே வரும்போது நமக்கு என்னவாகும், +3 வரும். ஸோ அப்போது நம்மளுடைய வேல்யூ என்ன, கேயோட வேல்யூ 3. ஓகேவா. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. 12th
check if x plus 2 and x minus 4 are the sides of a rectangle whose area is x square minus 2x minus 8 by using factor theorem. ஸோ ரெக்டாங்கிள் வந்து நமக்கு இது கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்கிளோட சைட்ஸ் என்னவா எக்ஸ் ப்ளஸ் டூவும் எக்ஸ் மைனஸ் ஃபோரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபேக்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஃபேக்டர்னா என்ன, நமக்கு ஜீரோன்னு வரணும். ஸோ ஓகேவா, அந்த சம் பார்த்துடலாமா நம்ம. ஸோ பாருங்கள், பி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8 எடுத்தாச்சு. நமக்கு வந்து அந்த சைட்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 4. ஸோ நான் இங்கே ரெண்டும் தனித்தனியாக எடுத்திருக்கேன். ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி ரெண்டுத்தோட வேல்யூமே இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் இதை எடுத்துக்கலாமா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் 2 நமக்கு வரும்போது இங்கே என்னவாகும், மைனஸ் 2 ஆகும். ஸோ முதல்ல வந்து இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. அப்போ பி ஆஃப் எக்ஸ் வந்து x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8. ஓகேவா. ஸோ எக்ஸுக்கு என்ன இருக்குது, மைனஸ் 2. ஸோ பவரில் 2 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 8. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன, 2 2s எவ்வளோ நமக்கு 4 ப்ளஸ் 2 2s எவ்வளோ 4. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, மைனஸ் 8. 4 ஆட் பண்ணால் 8 மைனஸ் 8. ஓகேவா. ஸோ 8லேருந்து 8 நம்ம கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன, 0. ஸோ நம்ம ஃபஸ்ட்டுக்கு 0ன்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்கணும் இல்லையா, எக்ஸ் மைனஸ் 4. இதுவும் நமக்கு என்ன, q ஆஃப் எக்ஸ் தான். அப்போ எக்ஸ் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 4 நமக்கு இங்கே என்னவாகும், ப்ளஸ் 4 ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன, 4 பவரில் 2 மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 4 மைனஸ் 8. 4 4s எவ்வளோ நமக்கு 16 மைனஸ் 4 2s எவ்வளோ 8 மைனஸ் 8. ஓகேவா. ஸோ 16 மைனஸ் மைனஸ் இருக்குது. அப்போ ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போகணும். அப்போ 8 8 ஆட் பண்ணால் 16 மைனஸ். அப்போ 16லேருந்து 16 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர், 0. ஸோ நமக்கு இதுவும் நமக்கு 0ன்னு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. அப்போது நமக்கு ரெண்டுமே என்ன வந்திருக்கு, 0. ஃபேக்டர்ஸ் வந்து என்ன வந்திருக்கு, 0ன்னு தான் வந்திருக்கு. அப்போ ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுவீங்க இதுக்கு. Yes, x plus 2, x minus 4 are the sides of rectangles whose area is x square minus 2x minus 8 அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட் எழுதும். ஓகேவா. பிகாஸ் ஏன்னா ரெண்டுத்துக்குமே நம்ம 0 0ன்ட்டு சேமாக கொண்டு வந்தாச்சு ஃபேக்டர்ஸ். ஓகே. ஸோ ஓகே, நான் இந்த சம்ஸோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.